உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சிவனை நோக்கி போற எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும். இந்த லிங்க திருமணியை பார்த்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா கை மேல போயிடும். நார்த்தில் வந்து எல்லோருக்கும் சமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதிரி ஹரிஷ் ப்ரோ ஃபீல் பண்றாரு. சவுத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, காஞ்சிபுரத்துல பெருமாள் கோயில் இருக்கு, வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கு. அங்க வந்து இந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க இந்த வேலை, இவங்களுக்கு இந்த சம்பளம்னா என்ன, 2 தோசை 1 இட்லி, அந்த காலகட்டத்துல அது வந்து இப்ப வகுத்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு. சிதம்பரத்திலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை ஆகுது. ஏற விடுறாங்களா மேல? ஆமா, ஏற விட மாட்டாங்க. தப்பு தானே அது பண்ணலாமா? ஒரு கோயிலுக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஆகமம் இருக்கு. ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு நான் இந்த பண்டிட், நான் இந்த வேதம் இது எல்லாம் படிச்சிருக்கேன். நீங்க கொஸ்டின் சொல்றத பார்த்தா ஸ்கூலுக்கு போயிட்டு தான் சாமி கும்பிடணுன்ற மாதிரி சொல்றீங்க. சாமி கும்பிடுறது வேற, அதுக்குதான் வந்து அங்க வழிகாட்டிகள் இருப்பாங்க கோயில்ல. இறைவனோட இன்னொருத்தர் வழிகாட்டிடுவாரா? நிறைய முருகர் கோயில்ல மேடம் 10 ரூபாய் கொடுத்தாதான் உங்க கையில வந்து விபூதியே கொடுப்பாங்க. இல்லன்னு சொல்லுங்க ஹரிசன். என்னன்னா சில கோவில்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புகைப்படம் எடுக்கிறதுக்கோ வீடியோ எடுக்கிறதுக்கோ இதுக்கு தனி காஸ்ட்னே வச்சு போர்டெல்லாம் வச்சிருக்காங்களே. இது வந்து கோயில் மெயின்டைன் பண்றதுக்கு அவங்க ஏதோ சம்பாதிக்கிறதுக்காக, அது கோயிலுக்காக அவங்க பண்றாங்க. அது பண்ணக்கூடாது. ஆக்சுவலா கோயில்ல வந்து திருவண்ணாமலையில அவ்வளவு பேரை வந்து பாத்தீங்கன்னா 10,000 20,000 வாங்கினு சாமி தரிசனம் பண்ணி நீங்க மொட்டையா போட்டாங்க. 2,500 ரூபாய் தான் அப்படின்னு ஆந்திரா மக்கள்லாம் உஷாராயிட்டாங்க. ஆந்திரா மக்களே உங்களுக்கு சொல்றேன், அண்ணாமலையார் பேர் சொல்லி ஏமாத்துவாங்க. நம்ம தெலுங்கு தெரியாது. அண்ணாமலையார் வந்து உங்ககிட்ட சொன்னாரா? உங்ககிட்ட வந்து நீ சித்ரா பௌர்ணமி வந்து சுத்துப்பா, நான் உனக்கு பல கோடி தரேன், இல்ல ரிவர்ஸ்ல வந்தா உனக்கு காசு தரேன்னு சொன்னாரா? இங்க எதுக்காக இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியல. பொதுவா இப்ப நம்ம கோவில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நார்த் சவுத்னே வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த சைடு நமக்கு ஆகம முறைகள் வந்து வேற, அந்த சைடு நமக்கு ஆகம முறைகள் வேற. நீங்க சொன்ன மாதிரி நம்ம இங்க வந்து சாதாரணமா மூலவரை வந்து போய் தொட்ட முடியாது. எனக்கு வந்து அதுதான் பிடிச்சிருக்கு. ஓகே, இல்ல ப்ரோ, இப்போ உங்க வீட்டுல ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கும், இப்போ என் வீட்டுல ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, போட்டோ எல்லாம் எடுக்க வேண்டாம், போட்டோ எடுக்க தேவையில்ல, அதெல்லாம் தப்பு தான். அதுக்கு நம்ம போய் சாமி போட்டோ எடுக்கிறதுக்காக போகல, அதுக்காக இல்ல. அந்த விஷயங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள், தண்ணி ஊத்துறதா இருக்கட்டும், அவரை வச்சு நம்ம அபிஷேகம் பண்றதா இருக்கட்டும், 12 ஜோதிர்லிங்கங்கள், காசி விஸ்வநாதர், இவ்வளோ கூட்டம், இவ்வளோ வராங்களே, ராமநாத சுவாமி, அந்த மாதிரி நம்ம கருவறைகளுக்குள்ளதான் போக முடியல. அது வந்து நம்மளுடைய நம்மளுடைய இது, அதை நம்ம தப்பா சொல்லக்கூடாது. பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க என்னமோ நம்ம ஹை வைப்ரேஷன் இருக்க மாதிரி இருக்காங்க, பயங்கரமான வைப்ரேஷன் இருக்க மாதிரி இருக்காங்க. ஐ மீன் வந்து நம்ம சிவன் கோயிலா இருக்கட்டும், இயல்புலேயே பாத்தீங்கன்னா சிவனை நோக்கி போற எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும். அந்த லிங்க திருமணியை பார்த்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா கை மேல போயிடும். நீங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க, நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, கை அது ஆட்டோமேட்டிக்கா மேல போயிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட். ஆக்சுவலா ஒரு கடவுளை நம்ம ஏன் நினைக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு பி டிசிப்ளின். ஸோ டிசிப்ளின் உனக்கு வேணும் அப்படின்னா உனக்கு ஒரு ஃபெய்த் வேணும். அந்த ஃபெய்த் கடவுள்கிட்ட அப்படிங்கும் போது என்னன்னா, நீங்க நல்லது கெட்டதெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இது பண்றதுனால நம்ம இன்னொருத்தனுக்கு கெட்டது பண்றோம், அப்ப அது நமக்கும் கெட்டது. இந்த விஷயங்கள்லாம் நீங்க கால்குலேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்ப நீங்க ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும்னு நினைப்பீங்க. இன்னொன்னு, இப்ப நான் இந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். இதை ஏன் சம்பந்தமே இல்லாம சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இதை நான் சொல்லணும்னு நினைச்சு சொல்லிட்டேன். இல்ல இதை நான் சொல்லணும், இதை நான் கன்வே பண்ணணும்னு கன்வே இல்ல. அவங்க வந்து என்ன கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து கோயில் இல்ல அதுக்குள்ளதான் நான் இதை வரேன். இதை ஏன் இப்ப நான் சம்மந்தமே இல்லாம சொன்னேன்னு நினைச்சீங்கல்ல, இப்ப சம்மந்தப்படுத்துறேன் பாருங்க. அதாவது நார்த்ல வந்து எல்லோருக்கும் சமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதிரி ஹரிஷ் ப்ரோ ஃபீல் பண்றாரு. சவுத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப நீங்க ஆங்கரா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? பேச தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒரு பேசிக் இல்லையா? சோ அந்த மாதிரி கடவுள் அப்படிங்கிற ஒரு சைவ சித்தாந்த கடவுளை நீங்க வந்து ப்ரே பண்றதுக்கு உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அன்னைக்கு நீங்க வந்து அசைவம் சாப்பிடாம இருந்தா போதும். பட் வந்து கோயிலுக்குள்ள போய் நம்ம பூஜை பண்றதுக்காகவே அவங்க டெடிகேட்டடா ஒர்க் பண்றாங்க. நான் இதை அவங்களுக்கு முழுக்க சப்போர்ட் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. அதுக்காகவே அவங்க லைஃபை டெடிகேட்டடா அவங்க அதை வச்சுக்கிறாங்க. நம்மளாலாம் இப்போ 4 நாள் 5 நாள், இப்போ என்னைய கூட யாராவது நீ வந்து சிவனடியாரா அப்படின்னு கேட்டா, நான் சிவனடியார் கிடையாதுங்கிறத நான் தெளிவா சொல்லுவேன். ஏன் தெரியுங்களா?
நான் சிவனுடைய பக்தன், அவ்வளவுதான். ஏன்னா நான் அடியார் நான்வெஜ் பெரிய சாப்பிட்றேன் வார்த்தை. அப்பப்போ. அதனால நான் அதை முழுசா முற்றும் துறக்காம நான் வந்து ஒரு சிவனடியார்னு என்னை அடையாளப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப பாவம், தப்பு. தப்பு, அடியார். அது வந்து பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து அதுக்காகவே டெடிகேட்டடா ஒர்க் பண்றாங்க. ஸோ அந்த டெடிகேஷன் இருக்கிற யார் வேணாலும் போலாம்னு நான் சொல்றேன். இந்த கேஸ்ட் தான் இருக்கணும்னு நான் சொல்ல. ஐயோ caste இதையும் நான் அப்படிலாம் சொல்லல. இல்ல, இல்ல இல்ல நான் இதை caste இல்ல ப்ரோ. நீங்க அங்க இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க சவுத்துல நீங்க சொல்றீங்கல்ல, நார்த்ல இருந்து சவுத்துல வரணும்னு. ஏன் வந்து சவுத்துல இருந்து நார்த்ல போகணுன்றத நான் சொல்றேன். இவங்களுக்குலாம் அது தெரியணும், அவங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கு. நம்மள்த நான் விட்டு கொடுக்கல. நம்ம தமிழோட பண்பாடு, நம்ம கலாச்சாரம், நம்ம கோயில் எல்லாமே கரெக்ட் தான். பட் ஆனா அங்க போனாதான் அவங்களுக்கு தெரியும். அந்த உங்களுக்கே நீங்க போனாலும் உங்களுக்கு அந்த யோசனை வந்துடும். இப்ப நான் காசி போறேன், காசி விஸ்வநாதரை நீங்க தொடுவீங்க, மகாகாளீஸ்வரரை தொடுவீங்க, கேதாரீஸ்வரரை தொடுவீங்க. அப்போ இருக்கும்போது அது வந்து அது என்ன அப்படின்றதுதான் எனக்கு அது ஒரு மர்மமாவே இருக்குது. ஏன்னா கண்ணப்பர் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் நீங்க சொல்றீங்கல்ல, சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா மாமிசத்தை எடுத்துன்னு வந்து வச்சாரு. அதெல்லாம் அந்த எவ்வளவு விஷயம் காலாஸ்திரியில நடந்திருக்கு. சாமிக்கு வந்து அதுதான் சொல்றேன், உண்மையான பக்தி தூய்மையான இதுதான். அது இவங்கதான் அவங்கதான் இல்ல ப்ரோ. அப்படி என்னோட கருத்து அப்படி bro. ஆனா இது வந்து இப்போ ஒரு இந்த மன்னர் ஆட்சி முறையில இருந்து கேளுங்க, நான் சொல்றதை கேளுங்க. இப்போ காஞ்சிபுரத்துல பெருமாள் கோயில் இருக்கு, வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கு. அங்க வந்து இந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க இந்த வேலை, இவங்களுக்கு இந்த சம்பளம்னா என்ன, 2 தோசை, ஒரு இட்லி. அந்த காலகட்டத்துல அது வந்து அப்படி வகுத்து வச்சிருக்காங்க. அப்படி வகுத்து வச்சிருக்கும் போது அது வந்து இப்ப வகுத்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு. சிதம்பரத்திலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை ஆகுது. இல்ல ஏற விடுறாங்களா மேல? ஆமா, ஏற விட மாட்டாங்க. தப்பு தானே அது பண்ணலாமா? எல்லாருக்கும் இறைவன் வந்து எல்லாருக்கும் பொது ப்ரோ. இப்பயுமே என்ன முழுசா பேச விடாம. ஐயோ இல்ல, முழுசா பேச நான் பேசணும்னு நினைக்கிறேன், எதையுமே நான் முழுசா முடிக்கல. அதுக்குள்ளே ஐயோ அவங்களுடைய கோட்பாடெல்லாம் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் ப்ரோ. என்னுடைய கருத்தை தான் சொல்றேன். அவங்க வந்து இதை வந்து பண்ணக்கூடாது, இது தப்புன்னு நான் சொல்லல. என்னோட கருத்தை நான் சொல்றேன். அது அவங்களோட தனிப்பட்ட சுகம். நான் என்னுடைய கருத்தை சொல்றேன். இந்த மாதிரி நான் சொல்லிட்டு அவங்க செஞ்சிடணும்ன்றதெல்லாம் நான் இது பண்ணல, பிளேம் பண்ணல. எனக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கு. அது ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. அவ்வளோ பயங்கரமா இருக்கும் ப்ரோ. நீங்க போய் தொடும் போதே உங்களுக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிவலிங்கத்தை வந்து தொடும்போது உனக்கு தெரியல எவ்வளவு அதோட இதுவே வந்து உள்ளது மேடம். எந்த சிவலிங்கம் வந்தாலும் மேடம், அது எவ்வளவு ஹைட்டா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் நம்ம கை பாக்கலையா தொடும்போது அது ஒரு வேற ஒரு வைபா இருக்குமே. நம்ம தொடும் போதே உங்களுக்கு அந்த வைப். ஆனா அது நம்ம சொல்ல முடியாது, அதோட உணர்ந்தாதான் நம்ம தெரியும். ஒரு மெயின்டைன் இந்த ஆகம விதி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய இருக்கு. இது வந்து நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இதுல கருத்து சொல்ல முடியும். இதுல நம்ம பாதி இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம கருத்து சொன்னோம்னா அது தப்பாயிடும். நம்ம கருத்து சொல்லல, வித்தியாசத்தை சொல்றேன். நான் என்னோட அனுபவத்தை தான் சொல்றேன். நான் வந்து அதை மாத்திக்கணும்னு சொல்லல. கரெக்ட், அதுதான் ப்ரோ. இப்போ ஒரு கோயிலுக்கும் வந்து ஒரு ஆகம விதி மாறும், ஒரு பழக்க வழக்கம் மாறும். இப்போ ஒரு பெருமாள் கோயில்ல பிரசாதத்துல மிளகா போட மாட்டாங்க, இன்னொரு பெருமாள் கோயில்ல உப்பு போட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி ஒரு கோயிலுக்கும் ஒரு டிஃப்ரெண்டான வழிபாடு முறைகள் இருக்கு, ஆகமம் இருக்கு. அதை நம்ம வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு, நான் இந்த பண்டிட், நான் இந்த வேதம் இது எல்லாம் படிச்சிருக்கேன், நான் இந்த ஆகமம் எல்லாம் படிச்சிருக்கேன். நீங்க நீங்க சொல்றத பார்த்தா ஸ்கூலுக்கு போயிட்டு தான் சாமி கும்பிடணும்ன்ற மாதிரி சொல்றீங்க. இப்போ ஒரு காலேஜுக்கு போயிட்டு சாமி கும்பிடுறது வேற ப்ரோ. சாமி கும்பிடுறது வேற. அதுக்குதான் வந்து அங்க வழிகாட்டிகள் இருப்பாங்க கோயில்ல. அவங்க நம்மளுக்கு வழிகாட்டுவாங்க, இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இறைவனோட இன்னொருத்தர் வழிகாட்டிடுவாரா? இறைவன் தான் பெரிய குரு முக்கியம் ப்ரோ. குரு அதான் சொல்றேன், குரு முக்கியம். குருவும் வந்து சாமியாரும் ஒண்ணும் கிடையாது, பூஜை சாமியார் கிடையாது. நான் குருவை தான் சொல்றேன். நீங்க கோவப்படாதீங்க. இப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒருத்தர் உங்களுக்கு சொல்லி தரணும். ஆமா ப்ரோ, நான் குருவை சொல்லல ப்ரோ, நான் சொல்றது சாமியாரு. நிறைய முருகன் கோயில்ல மேடம் 10 ரூபாய் கொடுத்தாதான் உங்க கையில வந்து விபூதியே கொடுப்பாங்க. இல்லன்னு சொல்லுங்க ஹரிசன். என்னன்னா நீங்க வேற திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு போற 50 ரூபாய் கொடுத்தாதான் எலுமிச்சை பழம் கொடுக்குறான். அதுதான் பிரதர். இப்போ வந்து இப்ப எல்லாமே வந்து ஒரு வேண்டுதல் நோக்கி போயிடுச்சு. இப்போ பிலாசபி நோக்கி எதுவுமே இல்ல. இப்ப அத்வைத்தம்னு ஒண்ணு இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. வசிஷ்ட அத்வைத்தம்னு இருக்கு, அதை பத்தி தெரியுமா? இது எல்லாமே தெரிய மாட்டேங்குது யாருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் பிலாசபிக்கலா போனாதான் பணம் ஒரு மேட்டர் கிடையாது. இப்ப அவங்க பூஜை பண்றாங்கன்னா அதுவே பெரிய விஷயம் அவங்க. ஆனா சில கோவில்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புகைப்படம் எடுக்கிறதுக்கோ வீடியோ எடுக்கிறதுக்கோ இதுக்கு தனி காஸ்ட்னே வச்சு போர்டு எல்லாம் வச்சிருக்காங்களே. அதுவும் நான் பாத்திருக்கேன் நிறைய கோவில். அது வந்து கோயில் மெயின்டைன் பண்றதுக்கு அவங்க ஏதோ சம்பாதிக்கிறதுக்காக அது கோயிலுக்காக அவங்க பண்றாங்க. அது வந்து நம்ம அதை குறை சொல்றதா என்ன சொல்றதுன்னு தெரியல. அது பண்ணக்கூடாது. ஆக்சுவலா கோயில்ல வந்து இப்போ நுழைவு கட்டணம், இந்த சிறப்பு கட்டணம் அதுவே தப்புதான்.
சாமி வந்து எல்லாருக்கும் பொது. ஒரு இன்டர்வியூல கூட பார்த்தேன் மேம். நானு முருகர் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் ஒரு அம்மா ஒருத்தங்க பேசுறாங்க, அவங்க சிறந்த பேச்சாளர். அவங்க சொல்றாங்க சாமியை பாக்குறதுக்கு எல்லாரும் கியூல நிக்கிறாங்களாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் விஐபி தரிசனம் பாக்குறதுக்கு போறாராம். ஸோ போயிட்டு சாமியை பார்க்கும்போது வந்து அவங்க ஒருத்தர் பக்கத்துல இருக்கிறதுக்கு சொல்றலாம், நீ வந்து பார்த்தனா சாமியை வந்து பாக்குறதுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ற, அவங்க சீக்கிரமா போயிட்டாங்க, அப்ப அதுக்கு நீ கவலைப்படாத, முருகன் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிளெஸிங்ஸ் முழுமையா கொடுக்க மாட்டாரு, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ வர, முருகரோட பார்வை உன் மேலதான் இருக்கும், அதனால நீ அதெல்லாம் வருத்தப்படாத, நீ பண்ணு அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு விஐபிஸ்னா யார் விஐபிஸ்ன்னு நான் சொல்றேன். இப்ப ஐயா முதலமைச்சர், ஐயா சீஃப் மினிஸ்டர், அவங்க ஓகே, எம்எல்ஏ எம்பி கேட்டகரி கூட ஓகே. நார்மலா இருக்கிறவங்க எல்லாம் அது வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். இது வந்து அவங்களுடைய ஒர்க் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க எல்லாம் வந்து பண்ணிக்கலாம் இது. ஸோ நார்மலா இருக்கிற நம்ம வந்து ஒரு செலிபிரிட்டியா இருக்கட்டும், ஒரு மூவி ஆர்டிஸ்டா இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே அது ஒரு சாமி சிஸ்டமா போகும்போது தான் எந்த இடத்துல அந்த ஆணவம் அந்த அகங்காரம்லாம் பிளாஸ்ட் ஆகுதுன்னா அங்கதான். ஸோ அங்கதான் எல்லாருமே வந்து ஒன்னா வரும் கோயில்ல. இப்ப இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்றது தெரியாது, ஒரு இதுவா சொல்றேன், ஒரு வெளியா இது சொல்லுவாங்களா, அது எப்படி சொல்ல வேண்டாம், அது தெரியாது, யாருக்கும் எதுவும் தெரியாது. ஸோ அப்போ நம்ம அந்த கோயிலுக்குள்ள போகும்போது நம்ம எல்லாரும் சமம், நம்ம எல்லாம் ஒன்னா போறோம் அப்படின்றது தான் அந்த இடத்துல இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். திருவண்ணாமலையில அவ்வளவு பேரை வந்து பாத்தீங்கன்னா 10,000 20,000 வாங்கின்னு சாமி தரிசனம் பண்ணி நீங்க மொட்டையா போட்டாங்க. இப்ப மொட்டையா போட்டாங்க 2,500 ரூபாய் தான் அப்படின்னு. ஆந்திரா மக்கள்லாம் உஷாராயிட்டாங்க. ஆந்திரா மக்களே உங்களுக்கு சொல்றேன், அண்ணாமலையார் பேர் சொல்லி ஏமாத்துவாங்க. நம்ம தெலுங்கு தெரியாது இந்த ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் பொதுவா நிறைய முக்கியமான கோவில்களுக்கு போனப்பே நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கட்டணமில்லா தரிசனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் கட்டண தரிசனத்துக்கு தான் அதிகமான கிரௌடே இருக்கு. அங்க ஃப்ரீயா ஆயிடும். உண்மையாவே அது ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். பேசாம காசே கொடுக்காம கூட போயிருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு. இல்ல, இதை எதிர்த்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கேஸ்லாமும் போட்டிருக்காங்க. இது வந்து கான்ட்ரவர்சியலா வந்து புரிஞ்சுக்கணும் மேம். எப்படின்னா எப்படி சொல்றது, நம்ம இவர் வந்து நீங்க வந்து திங்கட்கிழமை போனீங்க, நான் டியூஸ்டே போனோம், இவர் புதன்கிழமை போகணும்னு அவங்க தான் ஸ்பெட் பண்ணிக்கணும். அமாவாசைக்கு நான் போவேன், நானும் அமாவாசைக்கு தான் போவேன்னா அது திருவண்ணாமலையில பாக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. அந்த ரோட்ல எறும்பு ஒரு மொத்தமா மிச்சுக்கொள்ள ஒரு வெள்ளத்தை போட்டா அந்த மாதிரி இருக்கு. அந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையை தாண்டியே வந்து அந்த வேலி இருக்கு பாருங்க, மலை ஒட்டி நடந்து போறாங்க. சித்ரா பௌர்ணமிக்கு அவ்வளோ கூட்டம். ஏன் அப்படி கஷ்டப்படணும்? அண்ணாமலையார் வந்து உங்ககிட்ட சொன்னாரா, உங்ககிட்ட வந்து நீ சித்ரா பௌர்ணமிக்கு வந்து சுத்துப்பா, நான் உனக்கு பல கோடி தரேன்னு? இல்ல ரிவர்ஸ்ல வந்தா உனக்கு காசு தரேன்னு சொன்னாரா? உருண்டா உனக்கு காசு தரேன்னு சொன்னாரா? இங்க எதுக்காக இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியல. என்ன கேட்டாலும் அன்பா பாசமா அப்பா கிட்ட கேட்டா அப்பா கொடுக்க போறாரு. அவருக்கு தெரியாதா, என்ன படைச்ச கடவுளுக்கு தெரியாதா அவர் என்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு? இவங்க அந்த மித்தை தான் எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது தான் அதுதான் சொல்றேன், பகுத்தறிவா ஆன்மீகம் பழகணும் அப்படின்னு சொல்றேன். நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். இதுல முக்கியமான விஷயம் நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோட்டலா வந்து நம்ம தமிழ்நாடும் சரி, நார்த் இந்தியாவும் சரி, நார்த் இந்தியாவில் சில கோவில்கள், முக்கியமான கோவில்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் பீப்புள்ஸ் இருக்காங்க. நம்ம காசியே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிந்தி பீப்புள்ஸை வந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தமிழ் பீப்புள்ஸ் தான் அங்கே அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா ஆந்திரா மக்கள் வந்து இருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து இங்கே இருக்கிறவங்க அவங்களும், அங்கே இருக்கிறவங்க இங்களும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாறுதல்கள் வருது. ஸோ இது எப்படி, இது அவங்களா இன்ஃப்ளூயன்சர் ஆகுறாங்களா, இல்லை இதுக்கான காரணம் யாராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதில் உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன காரணமாக இருக்கு? ஆக்சுவலாக என்னன்னா, பக்கத்துலேயே இருந்த அந்த அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தூரமா இருக்கிறது வந்து ஆப்போசிட் போல் மாதிரி. இப்போ இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் இது. ஸோ அந்த மாதிரி போறாங்க போல. யூஸ்வலாவே அது நமக்கு இருக்கும். ஏன்னா நம்மகிட்ட ஒரு பொருள் கையில இருக்கிற வரைக்கும் அதோட வேல்யூ நமக்கு தெரியாது. அதை இன்னொருத்த வந்து எடுத்துக்கிறாங்க போதுதான் அதை வந்து இது எந்திரா அப்படின்னு நம்ம உரிமை கொண்டாடவே ஆரம்பிப்போம். அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அந்த அருமை தெரியாது மேடம். இப்ப நான் ஒரு மலைக்கு இப்ப நான் சண்டே கூட்டு போயிட்டு வந்தேன். அந்த கிராமத்துல இருக்க பையனை கூட்டு போயிட்டு வந்தேன். அவன் சொல்றான், எங்க ஊர்ல இப்படி ஒரு மலையில இப்படி ஒரு சிவலிங்கம் இருக்கு. அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியா தான் இருக்கும். வெளியில இருந்து நம்ம போறவங்களுக்கு தான் அது வந்து ரொம்ப பெருசா தெரியுது. அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து அது அவ்வளவு பெருசா தெரியல. இங்கதான் இருக்கு எங்களுக்கு அப்படின்றாங்க. சில பேருக்கு இருக்கிறதே தெரியல, அந்த ஊருக்குள்ள இருக்கிறதே சில பேருக்கு தெரியும். நீங்க காசி சொன்னீங்க, தமிழ் ஆளுங்க தான் அங்க இருக்காங்கன்னு. ஆக்சுவலா இப்போ நிறைய சிவன் கோயில்கள் வந்து இப்ப நல்லபடியா இருக்குன்னா, நாட்டுக்கோட்டை நகரத்தார்னு ஒரு இருக்காங்க. அவங்க சவுத் சைட், இவங்க அந்த குரூப், அவங்கனாலதான் வந்து அந்த கம்யூனிட்டி
நிறைய கோயில்களுக்கு வந்து திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி காசிலையும் அவங்களோட திருப்பணிகள் இருக்கு. தினம் தினம் பூஜைகள் வந்து அவங்க கிட்ட இருந்து தான் காசிக்கு போகும். ஆமா, அது வந்து சில நான் சொன்னேன்ல இந்த பாரம்பரியமா நடக்கிற விஷயங்கள். அது காசி விசாலாட்சிக்கு அவங்க தான் பண்றாங்க. அதெல்லாம் நல்ல விஷயம். விசாலாட்சி கோயில் அவங்க தான் ஃபுல்லா தமிழ் ஆளுங்க தான் மெயின்டைன் பண்றாங்க. நாட்கோட் செட்டின்னு சொல்லி அங்க போனா நம்ம வந்து அதெல்லாம் யாரும் வேணா போய் தங்கிக்கலாம். அவங்க தான் அப்படின்றது இல்ல. நானுமே அங்க தங்கியிருக்கேன் நாட்கோட் செட்டில. எல்லாருமே தங்கலாம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல சாமிக்கு இந்த வேலை அந்த காசி விஸ்வநாதருக்கு ரொம்ப விசேஷமா பண்ணுவாங்க. அந்த நாட்கோட் செட்டின்றவங்க நல்லா இருக்கும் அந்த பிளேஸ். ஃபர்ஸ்ட்டும் அவங்களது தான் போகும், முடியும் போதும் அவங்களது தான் அவங்களுடைய பூஜை பொருட்கள்லாம் கொண்டு அவங்க பூஜை தான் நடக்கும். ஷைனார்த்தி 10:30 நடக்கும் கரெக்டா. ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு கோவிலுக்கும் நம்ம போகும்போது வந்து ஏதோ ஒரு வைப் நம்மளே தெரியாம நமக்கு இழுக்கும் இல்லையா? ஸோ அப்படி உங்களுக்கு நீங்க நிறைய கோவில்கள் வந்து விசிட் பண்ணியிருப்பீங்க. ஆனா பர்டிகுலரா இந்த ஒரு கோவில் வந்து நான் போனப்போ என்னையே அறியாம நான் இந்த கோவிலுக்குள்ள ஒரு அங்கமா நான் மாறினேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஸ்பெசிபிக்கா கோவில்கள் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிடுங்க சார். ஒண்ணுதான் சொல்லணுமா? ஆக்சுவலா நீங்க எப்படியும் அடிக்கடி போவீங்க. நான் 500 கோயில்களுக்கு மேல போயிருக்கேன். நிறைய கோயில்கள்ல எனக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த இதுவும் நான் உணர்ந்திருக்கேன். எப்படி இருக்கும்னா அப்படியே நம்ம ஒரு மாதிரி பயங்கரமா நம்ம ஒரு ஷிவர் ஆகுற மாதிரி ஆகும், ஒரு அழுக வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான இது வந்து நடக்கும். ஆனா இப்படி குறிப்பிட்டு என்னால டக்குன்னு சொல்ல முடியல. நிறைய கோயில்கள் இருக்கு அந்த மாதிரி. சின்ன கோயில்ல கூட எங்க ஊர் பக்கத்துல ஒரு மரத்துக்குள்ள ஒரு அம்மன் கோயில். எப்படின்னா அது ஒரு சின்ன கோயில். அந்த கோயில் மேல வந்து மரம் விதை விழுந்து மரம் வளர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு அரச மரம் வந்து அப்படியே கோயில் மேல வளர்ந்துருச்சு. அது எப்படி இருக்கும்னா அந்த மரத்துக்குள்ள போற மாதிரி இருக்கும். அந்த கோயில்ல கூட எனக்கு அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. பெரிய கோயில், திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி கோயில். அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களால சுவாமி வந்து பார்க்க முடியாது. சின்ன அந்த ஒரு லேம்ப்ல தான் இருக்கும். அதுல அந்த அவருடைய முகம் தெரிகிறது, அந்த கை வந்து அந்த சிவன் மேல இப்படி இருக்கும். அதெல்லாம் பாக்குறது ஒரு மாதிரி ஆயிடும். அது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு நான் இந்த கோவில் போனப்போ என்னையே நான் மறந்தேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை எந்த கோவில்ல உங்களுக்கு ஏற்பட்டுச்சு? பெரிய பெரிய கட்டண கோவில் எல்லாம் வந்து எனக்கு அந்த மாதிரி ஏற்படல மேடம். நிறைய மலைங்களுக்குள்ள கோவில் இருக்கு பாத்தீங்களா, அங்க பார்க்கும்போது தான் அழுற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு வந்து. ஓகே, அப்படி எந்த இடத்துல உங்களுக்கு தோணுச்சு? திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலையில நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சு எல்லாருமே அங்கதான் போறாங்க. ஆனா அதை சுத்தியே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கோவில்லாம் இருக்கு. அதெல்லாம் யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. அங்கெல்லாம் போகும்போது நான் உங்ககிட்ட லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன் பாருங்க, நம்ம நிறைய விஷயத்த வந்து நம்ம வந்து யோசிச்சுட்டு போவோம். ஆனா அங்க போயிட்டு அந்த சிவலிங்கத்தை பார்க்கும் போதும் அந்த சிவலிங்க திரும்ப நம்ம தொடும்போது பாத்தீங்கன்னா எந்த விஷயமே வந்து நம்ம மைண்டுக்குள்ள போகாது. அது நம்ம உடம்பே வந்து ஒரு வைப் மாதிரி சொல்லுவாங்க மேடம். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு கஷ்டத்துல இருக்கோம், நம்மளுக்கு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணாங்க பாத்தீங்களா, ஒரு கஷ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க பாத்தீங்களா, அப்போ ஒரு ஃபீல் வரும் பாருங்க. அந்த ஃபீல் வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, சோ உங்களுக்கு அப்படி ஏதாவது அனுபவம் ஆரம்பிச்சது இங்க ப்ரோ, இவருக்கு வாய்ப்பு நிறைய கொடுங்க. கேளு பேர் சொல்லுங்க. நானும் பாத்தீங்களா இங்க வருவாங்கன்னு பார்த்தா அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலா வந்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர், அதாவது சமீபத்திய விஷயம். இப்ப நீங்க நிறைய விஷயங்கள் கேட்டீங்கன்னா நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன். நான் போன எல்லா இடத்துலயும் எனக்கு அந்த ஃபீல் இருக்கும். அதான் நான் முன்னே உங்களுக்கு சொன்னேன், அது அந்த லிங்க ரூபத்தை பார்த்தாவே நம்ம கை மேல போயிடும் அப்படின்னு சொன்னேன். சோ அந்த விஷயம் தான், அது எல்லா இடத்துலயுமே நடக்கும். அது சில பேருக்கு வந்து சில கடவுள்கிட்ட மட்டும்தான் அது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து எப்பயுமே அது சிவன்கிட்ட கிடைக்கும். குறிப்பா வந்து இப்படியே நம்ம லிங்க ரூபமாவே அவரை பார்த்துட்டு வந்தப்போ திருச்செங்கோடுல இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோயில், குறிப்பா வந்து அவரோட அந்த அம்மையும் அப்பனும் ஒன்னா இருக்கிற, அது அர்த்தநாரீஸ்வரர்னா தெரியும் தானே. ஸோ அம்மையும் அப்பனும் ஒன்னா இருக்கிற அந்த முகத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு வரும்போது கூட அந்த பூரிப்பு உங்களுக்கு இருக்காது. பட் அந்த காலை பாத்தீங்கன்னா இருக்கும், எக்ஸாக்டா வந்து ஹியூமன் போன் மாதிரியே இருக்கும். ஆமா, நீங்க ஆக்சுவலா வந்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் போனீங்கன்னா நீங்க அந்த காலை மட்டும் கவனிங்க. அப்படியே ஒரு மனிதனுடைய கால் எலும்பு எப்படி இருக்குமோ அப்படியே வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அது கீழே ஒரு தீர்த்தமும் வரும். அதை வந்து அமாவாசை அன்னைக்கு எல்லாருக்குமே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வற்றாத சுனைன்னு ஒரு பேச்சு இருக்கு. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சிவனை வந்து உருவமா பாக்குறேன். அதே மாதிரி அந்த கால் இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர இதா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங்கா இருந்தது. இதை தாண்டி இன்னும் நிறைய சொல்லலாம்.
ஓகே. சோ உங்களுக்கு அந்த மாதிரியான இது அனுபவம்? திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் தான் அந்த கோயில். அண்ணாமலையார் வந்து பார்க்கும்போது அது நம்மளுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா அழுகன்னு சொல்ல முடியாது. அது Okay. அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், இயல்பாவே நடக்கும். சாமி கிட்ட யாருமே போய் அழமாட்டாங்க, அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அது நம்மளுக்குள்ள அந்த ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்கு தன்னைத்தானாலே அது வந்து அந்த இடத்துக்கு போகும்போது நம்மளுக்கு கண்ணில் தண்ணி வரும். அது மாதிரி திருவண்ணாமலை, அப்புறமா திருச்செந்தூர் முருகர் வந்து ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்றது, வெற்றி, அதாவது அந்த அந்த ஏரியா சக்சஸ் தான் அங்க போயிட்டு வந்தா, அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு 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 தாட் எனக்கு அது. ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் நியூ இயருக்குள்ள, அதாவது அந்த நியூ இயருக்கு அந்த ஒரு மாசத்துக்குள்ள போயிடணும். அந்த தை பிறக்குதுன்னு, வழி பிறக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திருச்செந்தூர் 2வது. 3வது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோயில். அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ரொம்ப ஓகே. உங்க வைஃப் கூட அத பத்தி ஆமா, பேசியிருந்தாங்க. ரொம்ப கனெக்ட் ஆயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது அம்மன் வழிபாடே எனக்கு பிடிக்காது ஆக்சுவலா. ஐ மீன் லைக் வந்து ஒய்ஃபை பிடிக்காதுன்னு சொல்லுங்க. நீங்க வேற மாத்தி கீதி போடுறது. குடும்பத்துல சண்டை இல்ல போட்டுறாதீங்க. இல்ல சோறு முக்கியம். அதான் அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் அர்த்தநாதீஸ்வரரா தான் இருக்காங்க. ரொம்ப எப்படி சொல்றது, நிறைய கொடுக்குறாங்க. வேண்டி நம்ம அது நம்பிக்கை தான், அது நம்ம வேணா நிறைய நடக்குது. அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிராக்கிள்ஸ்லாம் அவங்களுமே என்னுடைய லைஃப்ல வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப ஒரு பாசிட்டிவான கோயில். நார்த் சைடு போயிட்டா காசி தான். ஓகே. காசி வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட். என்னதான் நம்ம மேமலைக்கு பயணம் பண்ணாலும் காசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பயங்கரமான ஒரு இடம். ம். அதுக்கப்புறம் கேதார்நாத், அப்படியே மைண்ட் அப்படியே கொஞ்சம் அப்படியே சாஃப்டா இருக்கணும்னா, ஓகே. அப்படியே கொஞ்சம் வெறித்தனமா போனோம்னா உஜ்ஜன், மத்திய Okay. பிரதேஷ். இந்த 3 தான் ஆக்சுவலா. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா காசி தான் சொல்லுவாங்க, இருக்கிற 12 ஜோதிர்லிங்கத்திலே ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும்னு. ஆனா எல்லாருக்குமே தெரியாது, உஜ்ஜன் தான் இருக்கிறதுலே, அதாவது சிவனை வந்து உச்சபட்ச நிலைமையில பார்க்கலாங்க. அது வந்து ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சிவான்னு சொல்லுவாங்க. காலபைரவருக்கெல்லாம் காலபைரவர் ம். உச்சகட்டம். அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியுதான்றது தெரியல. காசி தான் நிறைய பேருக்கு, பெரும்பாலான மக்களுக்கு நம்மளுக்கு தெரியும். ஓகே. ஆனா உஜ்ஜன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான கோயில் ஆக்சுவலா. அது ம். அதான் லாஸ்ட் டைம் அவர்தான் காலத்தையே அந்த டைம் சொல்லுவாங்கல்ல, காலபைரவர்னு சொல்லிட்டு, ஐ ஃபார்ம் ஆஃப் சிவா, மகாகாளீஸ்வரர். மகாகாளீஸ்வரர். ரொம்ப அவரை பத்தி பேசுனா, மகாகாளீஸ்வரர் பத்தி பேசுனா ஒரு நாள் பத்தாது. அவ்வளோ அந்த இடத்துல மர்மங்களும் மிஸ்டீரியஸும் அவ்வளோ ஒளிஞ்சிருக்கு உஜ்ஜன்ல. ஓகே.